வணக்கம் நண்பா. வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல் அண்டு நம்மளோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிடிக்ஸ் பற்றி தான். வரக்கூடிய ஓட்டு யாருக்கெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த தடவை மேஜராக 2 திராவிட கட்சிகள் நிற்கிது. டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் தமிழ் தேசிய கட்சி ஒன்று நிற்கிது. இது ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி விஜய் கட்சி நிற்கிது. பட் அவங்களோட கொள்கை திராவிடம் ப்ளஸ் தமிழ் தேசியம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க மேஜராக அதை பற்றிலாம் சொல்லலை. ஸோ மீதி நார்த்துலேருந்து உள்ள சென்ட்ரல் பார்ட்டி அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஸோ இதில் மேஜராக இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் வைஸ் எல்லோரும் பார்க்கும்போது 2 கட்சிகள் தான் மேஜராக ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அது ரெண்டுமே திராவிட கட்சிகள். 3வது விஜயோடது ஓட் பேங்க் எந்த அளவுக்கு வருங்கிறது இதுதான் ஃபஸ்ட் எலெக்ஷனு. அப்புறம் தமிழ் தேசிய கட்சிகள் இன்னும் நிறையா வரணும். என்டிகே மட்டும் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. என்டிகேவும் ஆனால் எலெக்ஷன் வைஸ் எலெக்ஷன் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போது எந்த கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மேஜராக இருக்கிற இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மினிமம் 20% அவங்களோட ஓட் பேங்க் இருக்குங்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிறது இப்போது விஜய் கட்சியும் என்டிகேவும் எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இது ஓரளவுக்கு சுவாரஸ்யமான எலெக்ஷனாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எந்த கட்சி ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பற்றின கருத்துக்கள் சொல்லுங்கள். அப்புறம் எந்த கட்சி ஜெயித்தா நல்லாயிருக்குங்கிற கருத்து சொல்லுங்கள். ப்ரெடிக்ஷன் வைஸ் இப்போது டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோடது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இவங்க 2 பேரோட ஓட்டை என்டிகேவும் டிவிகேவும் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். உங்கள் ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.